Hello all, welcome to Flexi Billing Software channel. So previous வீடியோவில் நம்ம ஒரு இன்வாய்ஸ் ஸ்க்ரீனில் ஹெட்டரில் எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணலான்றதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அடுத்தடுத்த கஸ்டமைசேஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் இப்போது ஒரு சேல் இன்வாய்ஸ் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த ஹெட்டர் கஸ்டமைசேஷன், ஸோ அட்டாச்மெண்ட் கஸ்டமைசேஷன் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்டோட லைனில் எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கஸ்டமைசேஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த காலமோட விட்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எப்படி வியூ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த காலம்ஸை நம்மளே ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரீசைஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்னு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ டிரான்சாக்ஷன் செட்டிங்ஸில் போகிறேன். டிரான்சாக்ஷன் செட்டிங்ஸில் இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதோட வவுச்சர் செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குன்றதை இப்போ பார்க்குறேன். ஸோ இப்போ வவுச்சர் செட்டிங்ஸில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற காலம்ஸோட செட்டிங்ஸை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு டெபிட் அக்கௌண்ட்டில் என்ன குரூப்ஸ் மட்டும் விசிபிள் ஆகணும். இப்போ ஒரு இன்வாய்ஸ் இருக்குன்னா டெபிட் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக கஸ்டமர்ஸோட லிஸ்ட் மட்டும்தான் லிஸ்ட் ஆகணும். ஸோ இதில் வந்து நான் சண்டே டேட்டாஸை டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கேன். கிரெடிட் அக்கௌண்ட்டில் ஆப்வியஸ்லி சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் லிஸ்ட் ஆகணும். ஸோ அது ஒரு ஜிஎஸ்டி சேல்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை சர்வீஸ் அக்கௌண்ட்டா இல்லை எக்ஸம்டட் அக்கௌண்ட்டா, ஸோ அந்த அக்கௌண்ட் மட்டும்தான் கிரெடிட் அக்கௌண்ட்டில் விசிபிள் ஆகணும். ஸோ அதனால் இங்கே டிஃபால்ட்டாகவே சேல்ஸ் அக்கௌண்ட்றது சூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த காஸ்ட் சென்டர் வேர்ஹவுஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் அதை டீட்டெயிலாக போடுறேன். ஏன்னா அது ஒரு காஸ்ட் சென்டர் வைஸ் நம்ம சேல்ஸ் வேர்ஹவுஸ் வைஸ் ஸ்டாக் எல்லாமே அதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேமெண்ட் டேர்ம்ஸில் டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன் நமக்கு சூஸ் ஆகிருக்கணும், இல்லை அந்த பேமெண்ட் டேர்ம்ஸுன்ற காலம் வந்து ரீட் ஒன்லி இருக்கணுமான்றதை இங்கே செட்டிங்ஸாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கரன்சி வந்து டிஃபால்ட்டாக என்ன வேணுன்றதையும் நம்ம செட்டிங்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ரீட் ஒன்லியாக இருக்கணுமா இல்லை நம்ம மாற்றுற மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுக்கணுமான்றதை இங்கே செட்டிங்ஸாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஆட் ஷிப்பிங் வந்து இங்கே நமக்கு வந்து ரீட் ஒன்லியாக இருக்கணுமா இல்லை ஆட் ஷிப்பிங்கை வந்து நமக்கு நார்மலாக வைக்கணுமான்றதையும் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஸ்டாக். ஸோ அப்டேட் ஸ்டாக்குன்றது என்னென்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபேஸ் பை ஃபேஸ் சப்போஸ் கஸ்டமர் போக விரும்புகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் மட்டும் நான் போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டாக்கை எனேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் அன்டிக் பண்ணிட்டேன்னா ஸ்டாக் வந்து இன்வாய்ஸ் போடும்போது அவங்களுக்கு ஸ்டாக் கம்பல்சரி எனக்கு வேணுன்ற ஆப்ஷனே கேட்காது. ஸோ இல்லை எனக்கு நான் முதல்லேருந்தே பர்ச்சேஸ் போட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் அப்டேட் ஸ்டாக் ஆப்ஷனை டிக் பண்ணி விட்டோன்னா ஸ்டாக் செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் மேக் ரிசிப்ட்டு, அப்டேட் ஃபினான்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு வேணும்னா ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம், வேணான்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் வேல்யூ நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே வந்து கிராஸ் வேல்யூவை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டாக் வேல்யூவில் அடிஷ்னலாக என்னென்ன ஸ்டாக் வேல்யூவில் ஆட் பண்ணமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ வந்து அது மைனஸ் பண்ணிக்கணும் கிராஸ்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பேக்கிங் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரைட் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். அப்படி நம்ம கமெண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணோன்னா இங்கே அதோட செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டாக் வேல்யூ நமக்கு இன்வாய்ஸ் போடும்போது எந்த வேல்யூ மைனஸ் ஆகும்ன்ற ஃபார்முலாவை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் செட்டிங்ஸ். ஸோ இந்த பார்கோட் செட்டிங்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம பார்கோட் யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு 2 பார்கோட் நம்ம கொடுத்துருக்கோம். பார்கோட் 1ன்ற காலம் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இன்வாய்ஸில் ஸ்கேன் ஆகிறது வந்து பார்கோட் காலம் ஸ்கேன் ஆகணுமா இல்லை பார்கோட் 1 காலம் ஸ்கேன் ஆகணுமா, அது வந்து டிஃபால்ட்டாகவே ஐட்டம் காலமில் தான் ஸ்கேன் ஆகிற மாதிரி இருக்கணும். நம்ம எந்த பார்கோட் வேணுமோ அதை இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டிஃபால்ட்டாகவே ஐட்டமில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் காலம் வந்து எந்த அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆகணுன்ற போஸ்டிங் கேட்குது. இப்போ ரவுண்ட் ஆஃப் காலம் எனக்கு டிக் அடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து 50 பைசா நியர்பை அந்த சரௌண்டிங்கில் வந்து ரவுண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இல்லை எனக்கு ரவுண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக வேணாம், ரவுண்ட் ஆஃபே வேணாம் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஆஃபை அன்டிக் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நான் இன்வாய்ஸில் எனக்கு கண்டிப்பாக ரவுண்ட் ஆஃப் வேணும், அதனால் ரவுண்ட் ஆஃப் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு ப்ராடக்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் காலம். ஸோ இதில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட லென்த்தை வந்து நான் இப்போ ஃப்ரீஸ் பண்ணுறேன் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் காலம் இருக்குது. இந்த ப்ராடக்ட் காலமில் ஃபஸ்ட்டு வியூ இருக்குது. இந்த ப்ராடக்ட் காலமே எனக்கு வேணான்னா ஹிடன் கொடுத்துக்கலாம், இல்லை ரீட் ஒன்லி பண்ணாலும் பண்ணலாம்,
இல்லை ப்ராடக்ட் காலம் வந்து எனக்கு மேண்டேட்ரியாக வேணும்னா ப்ராடக்ட் காலமும் நம்ம மேண்டேட்ரியாக செட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸ். அது எந்த இண்டெக்ஸில் இருக்கணும். எனக்கு லைனில் வந்து ப்ராடக்ட் காலம் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஸோ அதனால் நான் எதுவும் இண்டெக்ஸ் செட் பண்ணல, அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரியே நான் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸை நான் செட் பண்ணுறேன். இங்கே வந்து அதோட சைஸ் வந்து வித்து 3 சைஸ் இருக்குது. இப்போ நான் 4ன்னு செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் 4 செட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸை அப்டேட் பண்ணுறேன். இப்போ இன்வாய்ஸ் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 3 விட்த்துலேருந்து 4 விட்த் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுவே நான் மறுபடியும் வந்து இதோட விட்த் எனக்கு இன்னும் கம்மியாக இருந்தால் போதும், எனக்கு மற்ற காலம்ஸ்லாம் நல்லா ஸ்க்ரீனில் கவர் ஆகணும்னா அதோட செட்டிங்ஸ் வந்து நான் இப்போ 1ன்னு மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்வாய்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டேன். வவுச்சர் செட்டிங்ஸில் இந்த ப்ராடக்டோட விட்த்தை வந்து நான் 1ன்னு மாற்றுறேன். ஸோ செட்டிங்ஸ் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இன்வாய்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராடக்டோட லென்த்து வந்து ஸோ ரொம்ப கம்மியாகிடுச்சு. விட்த் வந்து 1ன்னு வச்சதுனால ரொம்ப கம்மியாகிடுச்சு. என்னோட அதர் காலம்ஸ் எல்லாம் ஒரு விசிபிலிட்டிக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலமையும் நம்ம விட்த்து செட் பண்ணி நம்மளோட விசிபிலிட்டியை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போது இந்த ஒரு இன்வாய்ஸில் டிஸ்கவுண்ட், பேக்கிங், ஃப்ரைட் இந்த மாதிரி காலம்ஸ்லாம் இருக்குது. இப்போது எனக்கு வந்து இந்த இன்வாய்ஸ் ஸ்க்ரீனில் எனக்கு டிஸ்கவுண்ட்லாம் நான் இன்வாய்ஸில் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம ஹிடன் பண்ணிக்கலாம். நான் பேக்கிங்லாம் கொடுக்கவே மாட்டேன்னா பேக்கிங்கை ஹிடன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரைட் எனக்கு வேணான்னா ஃப்ரைட்டும் ஹிடன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த 3 காலமே வந்து நான் ஹிடன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வவுச்சர் செட்டிங்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நான் டிஸ்கவுண்ட் காலமை ஹிடன் பண்ணுறேன். ஸோ அப்புறம் பேக்கிங் காலமை ஹிடன் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரைட் காலமை ஹிடன் பண்ணுறேன். ஸோ ஹிடன் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டேன். இப்போ நான் போயிட்டு இன்வாய்ஸ் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ இன்வாய்ஸில் இப்போ எல்லா அந்த நான் ஹிடன் பண்ண எல்லா காலமுமே வந்து ஹிடன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ என்ன காலம் வேணுமோ அது மட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் சைஸை மட்டும் ஒரு 3 சைஸ்க்கு வச்சுக்கிறேன். ஸோ வவுச்சர் செட்டிங்ஸ், ப்ராடக்ட், லென்த் வந்து 3. ஸோ அப்டேட் கொடுத்துட்டேன். இப்போ இன்வாய்ஸ் காலம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து 3 லென்த் வந்துடுச்சு. ஸோ யூனிட், டேக்ஸ், குவான்டிட்டி, ரேட், டேக்ஸபிள் வேல்யூ, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை வந்து நமக்கு கஸ்டமருக்கு தேவையான மாதிரி அதோட டிஸ்பிளேவை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கஸ்டமைசேஷன் என்னென்ன இருக்குன்றது காமிக்கிறேன். ஸோ இன்வாய்ஸில் வவுச்சர் செட்டிங்ஸில் ஸோ இப்போ இந்த ப்ரீலோட் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு ப்ராடக்டில் ஒரு ரேட்டை வந்து நீங்கள் ப்ரீலோடாக அங்கே சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ப்ரீலோடாக ஃபார்முலா நமக்கு இங்கே கொடுத்து ப்ரீலோடாகவே நம்ம வர வைக்க முடியும். ப்ரீலோடாக கொடுத்துட்டு காலமை நீங்கள் ரீட் ஒன்லி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து அவங்க மேனுவலாக போயிட்டு கஸ்டமர் ரேட்டை டைப் பண்ண முடியாது. ஸோ ப்ரீலோடாகவே அது வந்து ரேட் வந்து லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன். ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்றது என்னென்னா நம்ம ஒவ்வொரு காலமுமே வந்து இண்டெக்ஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ப்ராடக்ட்டு ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேணும், எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் தேர்ட் வேணும், டேக்ஸ் வந்து செகண்ட் வேணும்.
இப்போ இந்த இண்டெக்ஸில் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை அப்டேட் கொடுக்குறேன். இப்போ இன்வாய்ஸ் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் டேக்ஸ் காலம் வந்து செகண்ட் காலமாக வந்துடுச்சு. இப்போ யூனிட் காலம் தேர்ட் காலம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற காலம்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் பர் கஸ்டமர் விஷ் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் வந்து யூனிட்டை செகண்டாகவும் டேக்ஸை தேர்டாகவும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டேன். இன்வாய்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன். வவுச்சர் செட்டிங்ஸ், ஸோ இண்டெக்ஸ் 2, டேக்ஸ் வந்து 3. ஸோ இண்டெக்ஸை இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன். இன்வாய்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ யூனிட் செகண்ட் காலமாக வந்துச்சு, டேக்ஸ் தேர்ட் காலமாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த காலமாக வேணாலும் நம்ம வந்து இண்டெக்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபார்முலான்றது என்னென்னா, இப்போ நமக்கு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இப்போ இன் ஃபியூச்சரில் பிஃபோர் டேக்ஸ் வந்து நமக்கு ஏதாவது ஒரு காலம் அடிஷ்னலாக கஸ்டமைஸ் பண்ணோம், அது டேக்ஸபிள் வேல்யூவில் ஆட் ஆகி தான் டேக்ஸ் கால்குலேட் ஆகணும்னா, ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு 15 காலம்ஸ் வந்து அடிஷ்னலாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போது ஃப்ரைட்டுக்கு அப்புறம் நான் வந்து வேயிங் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். ஸோ வேயிங் சார்ஜஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்ற கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு காலமுக்கு அதோட பர்சன்டேஜ் என்ன, வேல்யூ காலம் என்ன, இது 2 காலமாக நம்ம ஆட் பண்ணணும். இங்கே வந்து இப்போ வேயிங் சார்ஜஸ் வந்து நான் காலம் டைப் வந்து பர்சன்டேஜாக தான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நம்ம வேல்யூவாகவும் கொடுத்துக்கலாம். வேல்யூன்னு கொடுத்தோன்னா அப்படியே டேரெக்டாக வேல்யூ அடிக்கலாம். பர்சன்டேஜ்னு கொடுத்தீங்கன்னா என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறோமோ அதுக்குண்டான வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். ஸோ இங்கே நான் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இப்போ இந்த வேல்யூவை கிளிக் பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்தெந்த காலமை பேஸ் பண்ணி அந்த வேயிங் சார்ஜஸோட பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகணுன்றதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். கிராஸு, பேக்கிங், ஃப்ரைட். ஸோ இந்த 4 காலமை ஆட் பண்ணி தான் எனக்கு வேயிங் சார்ஜஸோட பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகணும்னா நான் இந்த 4 காலமே கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்தேன்னா எனக்கு அதோட ஃபார்முலா இங்கே எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் அந்த ஃபார்முலாவோட ஃபீல்டு வியூவை வந்து நம்ம வந்து ஹிட்டன்லேருந்து நார்மல் பண்ணி விட்டோன்னா நமக்கு பிஃபோர் டேக்ஸ் வந்து இன்வாய்ஸ் ஸ்க்ரீனில் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இங்கே வேயிங் சார்ஜஸ்ன்ற ஒரு காலம் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ இதில் கொடுக்குற பர்சன்டேஜை அது எவ்வளோ வேல்யூவோ அது ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸபிள் வேல்யூவில் கால்குலேட் பண்ணிக்கும். அந்த டேக்ஸபிள் வேல்யூலையும் வந்து நம்ம போயிட்டு இந்த வேயிங் சார்ஜஸை ஃபார்முலாவில் ஆட் பண்ணி விட்டோன்னா டேக்ஸபிள் வேல்யூலையும் கால்குலேஷன் எடுத்து ஸோ டேக்ஸ் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அடிஷ்னலாக பிஃபோர் டேக்ஸ் வந்து எத்தனை காலம், நம்ம ஒரு 15 காலம்ஸ் வரலும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நாளைக்கு நமக்கு ஃப்யூச்சரில் வர கஸ்டமைசேஷனையும் நம்ம வந்து கவர் பண்ணி தான் நம்ம சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்க்ரீனில் பிஃபோர் டேக்ஸ் கஸ்டமைசேஷனை இப்போ பார்த்துட்டோம். அதே போல் ஆஃப்டர் டேக்ஸ் கஸ்டமைசேஷனும் நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கும் நம்ம வந்து ஒரு 15 காலம்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை இப்போ பார்க்கலாம். சேல் இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். வவுச்சர் செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ இங்கே டேக்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் டேக்ஸ்லேயும் இங்கே கஸ்டமைசேஷன் இருக்குது. ஸோ இதுதான் ஆஃப்டர் டேக்ஸ் கஸ்டமைசேஷன். ஸோ இப்போ பிஃபோர் டேக்ஸ்லேயும் நாளைக்கு ஏதாவது வந்தால் நம்ம கவர் பண்ண முடியும், ஆஃப்டர் டேக்ஸ்லேயும் கவர் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் போய் நம்ம கோட் பண்ணி மறுபடியும் அதுக்கு ஒரு பேட்ச் அப்டேட் பண்ணி இந்த ஒர்க் எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இன்வாய்ஸில் என்னென்ன கஸ்டமைசேஷன்லாம் ஃபியூச்சரில் வருமோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்லேயே மேலே ஹெட்டரில் ஆட் பண்ண தெரியுங்களா, அந்த மாதிரி கஸ்டமைசேஷனை நம்ம பண்ணணுன்னாலும் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனில் நான் ஒரு பேக் சைஸ் அப்படின்னு ஒரு காலமாக நான் கஸ்டமைஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ஃபீல்டு வியூ வந்து நார்மலாக செட் பண்ணிட்டேன். அதோட ஃபீல்டு டைப் வந்து எனக்கு நம்பராக வேணும்னு செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டேன்.
ஸோ ஆல்ரெடி நம்பரில் சேவ் பண்ணியிருந்ததுனால அது சேவ் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த பேக் சைஸை டெக்ஸ்டாகவே கொடுக்குறேன். எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இன்வாய்ஸ் ஸ்க்ரீன் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு ஆல்ரெடி நம்ம கஸ்டமைஸ் பண்ண வெயிங் சார்ஜஸும் வந்துடுச்சு. ஸோ இப்போ இங்கே பேக் சைஸும் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிஃபோர் டேக்ஸ் கஸ்டமைசேஷன் பண்ணலாம், ஆஃப்டர் டேக்ஸ் கஸ்டமைசேஷனும் பண்ணலாம். இல்லை ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் அடிஷ்னலாக இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஒரு இன்வாய்ஸில் ஃப்யூச்சரில் வரக்கூடிய கஸ்டமைசேஷனை கம்ப்ளீட்டாக நம்ம இப்போவே ரெடி பண்ணி வச்சதுனால ஃப்யூச்சரில் நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ நம்ம சாஃப்ட்வேரோட ஃப்ரான்ச்சைஸி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரீசெல்லர்ஸும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் டூ வாட்ச், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.